இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பல்லில்லா புலி அசாம்பாக்கி மீதான விசாரணை குழு பயனற்றதாக மாறும் அபாயம், ராம்கர்பால் எச்சரிக்கை. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் பங்கு உரிமை தொடர்பான விசாரணைக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு பணிக்குழுவின் நம்பகத்தன்மை குறித்து கடும் கேள்விகள் எழுந்துள்ளன. பல்லில்லாத புலி போல் இந்த குழு பயனற்றதாக முத்திரை குத்தப்படும் அபாயம் இருப்பதாக DAPயை சேர்ந்த புக்கிட் கெலுகோட் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்கர்பால் சிங் எச்சரித்துள்ளார். அதற்கு அவர் 4 முக்கிய காரணங்களை முன்வைத்துள்ளார். முதலில், குழுவுக்கு சாட்சிகளை முன்னிலையாக கட்டாயப்படுத்தும் அதிகாரம் இல்லை. இரண்டாவது, போட்டி நிறுவனங்களை கையகப்படுத்த வர்த்தகர்களுடன் MACC கூட்டு சேர்ந்ததாக ப்ளூம்பர்க் கூறிய குற்றச்சாட்டுகள் விசாரணை குழுவின் பணிக்குறிப்பில் இடம்பெறவில்லை. மூன்றாவது, AG எனப்படும் தேசிய சட்டத்துறை தலைவர் பணிக்குழுவின் தலைவராக இருப்பது முரண்பாட்டை ஏற்படுத்துகிறது. நான்காவது, அசாம்பாக்கி விடுப்பில் செல்லவில்லை என்பதால் அவர் விசாரணையில் தலையிடவோ தாக்கம் செலுத்தவோ கூடும் என்ற பொதுமக்களின் சந்தேகத்திற்கு பதில் இல்லை. சீனாவின் சீடான்ஸ் 2.0 AI வீடியோ தொழில்நுட்பத்தால் கதிகலங்கி நிற்கும் ஹாலிவுட் சினிமா. சீனாவின் சீடான்ஸ் 2.0 என்ற புதிய AI வீடியோ தயாரிப்பு தொழில்நுட்பம் உலக திரைப்படத்துறை குறிப்பாக ஹாலிவுட்டையே அதிர வைத்துள்ளது. வெறும் 2 வரி ப்ராம்ப்ட் மூலம் இந்த கருவி ஹாலிவுட் நடிகர்களான டாம் குரூஸ் மற்றும் பிராட் பிட் பாலத்தில் சண்டையிடும் 15 வினாடி காட்சியை உருவாக்கியுள்ளது. மிகவும் தத்ரூபமாக இருக்கும் அதன் நிஜத்தன்மை ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியதோடு படைப்பாளிகளை பதற வைத்துள்ளது. இது எங்களுக்கு எழுதப்பட்ட முடிவு என டெட்பூல் மற்றும் வால்வரின் படத்தின் எழுத்தாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அனுமதி இல்லாமல் காப்புரிமை படைப்புகளை பயன்படுத்தியதாக சீடான்ஸின் தாய் நிறுவனமான பைடான்ஸ் மீது அமெரிக்காவின் மோஷன் பிக்சர் அசோசியேஷன் குற்றம் சாட்டியது. அதே நேரம் பட தயாரிப்பு நிறுவனங்கள் இதில் இருவேறு நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை காண முடிகிறது. LRT-3 திறப்பு விரைவுபடுத்தப்படுகிறது, அந்தோனி லோக் அறிவிப்பு. LRT-3 ரயில் செயல்பாட்டை விரைவாக தொடக்க போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கைகளை வேகப்படுத்தி வருகிறது. இது ஷா அலாம் மற்றும் அருகிலுள்ள பகுதிகளை இணைத்து கிளான் பள்ளத்தாக்கு போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவும் என அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். சேவையை தொடங்கும் முன் சில கட்டாய சோதனைகள் உள்ளன. அவற்றை முடித்த பின்னர் வரும் மாதங்களில் பொதுமக்களுக்கு சேவை தொடங்கப்படும் என்றார் அவர். இந்த LRT-3 திட்டம் மக்களுக்கு அதிக பொது போக்குவரத்து தீர்வுகளை வழங்கும் நோக்கத்தை கொண்டது. ஆனால் சாலைகளில் தனியார் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நெரிசலை குறைக்கும் முயற்சிக்கு பெரும் சவாலாக உள்ளதாக அவர் சொன்னார். கடந்த ஆண்டு மட்டும் நாட்டில் 8,20,000 வாகனங்கள் விற்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். தெமர்லோவில் போர்ஷே மோதி தீப்பற்றிய கார், தம்பதி உயிரிழப்பு. பஹாங் தெமர்லோவில் நேற்று அதிகாலை நிகழ்ந்த சாலை விபத்தில் தம்பதியர் உயிரிழந்தனர். கோலாலம்பூரிலிருந்து குவாந்தான் நோக்கி பயணித்து புரோட்டான் பிரீவே கார் திடீரென பின்புறம் வந்த போர்ஷே கயான் SUV வாகனத்தில் மோதி சாலையோரம் தள்ளப்பட்டது. மோதப்பட்ட வேகத்தில் புரோட்டான் கார் தீப்பற்றி எரிந்தது. அதில் 34 மற்றும் 35 வயதுடைய தம்பதியர் காருக்குள்ளேயே சிக்கி உயிரிழந்தனர். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடம் விரைந்து எரிந்த நிலையில் தம்பதியரின் உடலை மீட்டனர். போர்ஷே ஓட்டிய 28 வயது இளைஞர் கையில் சிறிய காயம் அடைந்தார். அவர் மது போதையில் வாகனம் ஓட்டியிருக்கலாம் என போலீசாரால் சந்தேகிக்கும் நிலையில் விசாரணைக்காக அந்நபர் 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். நான் இப்போது சுதந்திர மனிதன், என் பின்னால் 18 பெர்சத்து MPகள், ஹம்சா முழக்கம். நான் இப்போது சுதந்திர மனிதன் என பெர்சத்துவிலிருந்து நீக்கப்பட்ட அதன் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் அறிவித்துள்ளார். கட்சியின் கட்டொழுங்கு வாரியத்தால் நீக்கப்பட்ட பிறகு அடுத்த அரசியல் திசை குறித்து கோலாலம்பூரில் நடந்த ரீசெட் கூட்டத்திற்கு பிறகு அவர் பேசினார். தற்போது தாம் சுயேட்சை MP என்றாலும் பெரிகத்தான் நேஷனல் MPக்களில் பெரும்பான்மையான ஆதரவு தன்னிடம் இருப்பதாகவும் அவர் கூறிக்கொண்டார். அதேபோல் பெர்சத்துவின் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 18 பேர் தன்னுடன் இருப்பதாகவும் அவர் முழங்கினார். அவர் இது அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவதை குறிக்கவில்லை, மாறாக எதிர்கால திட்டங்களுக்கு வலுவான ஆதரவாக இருக்கும் என அவர் சொன்னார். மலேசியர்களுக்கான புதிய போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக கூறிய ஹம்சா, புதிய கட்சி அமைப்பது அல்லது பெரிகத்தான் நேஷனல் கூட்டணிக்குள்ளேயே நீடிப்பது ஆகிய தேர்வுகள் திறந்தவையாக வைத்திருப்பதாகவும் அவர் சொன்னார். கடந்த ஆண்டில் சொக்சோ 6.65 பில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்கியது. ரமணன்.
மலேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோ கடந்த ஆண்டில் நாடு முழுவதும் 1.15 மில்லியனுக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு மொத்தம் 6.65 பில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான பல்வேறு இழப்பீடுகளை வழங்கியுள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த சிறப்பான செயல்பாடு 2024ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட 6.1 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான விநியோகத்தின் தொடர்ச்சியாகும். இது நாட்டின் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பு மேலும் வலுவடைந்துள்ளதையும் பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். சீன இடைநிலை பள்ளிகளுக்கு கூடுதல் 20 மில்லியன் ரிங்கிட் நிதி அன்வார் அறிவிப்பு. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடு முழுவதும் உள்ள சீன தேசிய மாதிரி இடைநிலை பள்ளிகளுக்காக கூடுதலாக 20 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை அறிவித்துள்ளார். இந்நிதி பள்ளிகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பயன்படுத்தப்படும். இது மலேசிய மடானி கல்வி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றார் அவர். சீன புத்தாண்டு மற்றும் ரமலான் நோன்பு மாதத்தை முன்னிட்டு பேராக் தம்போனில் நடைபெற்ற மடானி காசே அன்பளிப்பு விழாவில் அன்வார் அதனை அறிவித்தார். கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டிக், வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் மாங்கூர் மிங் ஆகியோர் அந்நிகழ்வில் பங்கேற்றனர். அன்வார் தமது உரையில் கல்வியானது மாணவர்களை கல்வியில் சிறந்து விளங்குபவர்களாக மட்டுமல்லாமல் ஒழுக்கம் மற்றும் இன மத வேறுபாடுகளை மதிக்கும் குடிமக்களாக உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சபாவில் பெண் கொடூர கொலைக்கு முறிந்த நிச்சயதார்த்தம், 7000 ரிங்கிட் பண தகராறே காரணம் என சந்தேகம். சபா செப்பங்காரில் குடும்பமாது பல துண்டுகளாக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் முறிந்த நிச்சயதார்த்தத்தை சுற்றிய பண விவகாரத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கொலைகாலியுடன் தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதங்களின் காரணமாக அவருடனான நிச்சயதார்த்தத்தை தனது தாயார் ரத்து செய்ததாக அம்மாதுவின் மகன் டிக்டாக்கில் நேரலையில் கூறினார். நிச்சயதார்த்த உறவை முறைக்க அவ்வாடவர் 7000 ரிங்கிட் பணம் கேட்டதாகவும் அந்த தொகையை தாயார் வழங்கியதாகவும் கூறிய மகன், இருப்பினும் பணம் வழங்கப்பட்ட பின்னர் அந்நபர் பல்வேறு தொலைபேசி எண்கள் மூலம் தொடர்பு கொள்ள முயன்ற தாய்க்கு தொல்லை கொடுத்ததாக சொன்னார். பிறகு தாய் வேறொரு ஆடவருடன் அறிமுகமாகி ஜனவரியில் திருமணமும் செய்து கொண்டார் என்றார் அவர். இந்த சூழலில் தான் தனது தாய் புதன்கிழமை ஒருவரை சந்திக்க வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் அவருடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அடுத்த நாள் குப்பை கொட்டும் இடத்தில் மனித உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சம்பவம் நிகழ்ந்த 24 மணி நேரத்திற்குள் 70 வயது சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.